trigonometry lesson. So exercise 8.4 question number 5 and 4th subdivision. So see 1 plus secant a divided by secant a equal to a divided by 1 minus cos. இந்த கொஸ்டின்ல வந்து உங்க டெக்ஸ்ட் புக்லயே என்ன கொடுத்திருக்காங்க செப்பரேட்டா செய்யுங்க அப்படினு சொல்லிருக்காங்க. சோ நம்ம செப்பரேட்டா பண்ணலாம். ஓகே. சோ அப்படினா என்னமா அதாவது லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ஆன்சர் வரும். சோ தனித்தனியா சிம்பிளிஃபை பண்ணலாம். மற்ற சம்லலாம் நம்ம LHS பண்ணுவோம். LHS வந்து RHS வந்துரும். இந்த சம்ல அப்படி இல்ல. ஓகேவா? theta இருக்கு. சோ secant theta னா என்ன? 1 by cos theta. சரியா? சோ இது ஒன்னு தான் இங்க யூஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். வேற எதுவுமே இல்லலமா. சரி, யூஸ் பண்ணலாமா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம LHS பண்ணலாம். கவனிங்க. இதான LHS. சோ 1 plus secantக்கு நம்ம என்ன போட போறோம்? 1 by divided by again it is so denominatorலயும் நமக்கு என்ன வர போகுது? see 1 by cos a. இப்போ நியூமரேட்டர்ல மட்டும் தான் இங்க சோ பிளஸ் இருக்குனா நம்ம என்ன பண்ணணும்? கீழே போட்டுக்கணும். போட்டுட்டு என்ன செய்வீங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரியா? பண்ணலாமா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்? எஸ். சோ எப்படி பண்ணனும்? இந்த 1 into cos, இந்த 1 into cos, இந்த 1 into cos. சோ இங்க வந்து cos theta வரும். 1 into 1 into cos. ஓகே, பெரிய கோடு போட்டுருங்க. சப்ட்ராக்ட் அதாவது இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சரி, இது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கு? 1 by cos. சரி பிள்ளைங்களா, இப்போது சில பேருக்கு வந்து நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே டினாமினேட்டர் இது நியூமரேட்டர். அப்படி தானே? நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர் இங்கேயும் ஈக்குவலாக இருக்குன்னா இங்கேயும் நம்ம அப்படி கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ இங்கே 1 தானே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு a plus 1 அதாவது 1 plus cos a. அவ்வளோதான். சரியா? ஸோ இது வந்து நம்ம LHS நமக்கு கொடுத்துருக்குற ஆன்சர். ஓகே, அடுத்தது சொல்லுங்கள். RHS பண்ணணும். ஸோ அதுதானே RHS பண்ணிடலாமா? RHSல வந்து என்ன இருக்குது? sin ஸ்கொயர், அதுக்கப்புறம் 1 minus cos. ஸோ நான் இந்த பக்கம் பண்ணுறேன். சரியா? ஸோ RHS பண்ண போகிறோம். பாருங்கள், RHSல மேலே வந்து sin ஸ்கொயர் a இருக்குது, கீழே 1 minus cos இருக்குது. சரியாமா? இந்த sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டாவில் எழுதலாம்ல. ஸோ ஏன் மேம் நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டான்னு யோசிக்கிறீங்க? ஏன்னா டினாமினேட்டரில் காஸ் தீட்டா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? ஓகேவா? sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா equal to 1. So sin square theta is equal to 1 minus cos square theta. Okay, so இதெல்லாம் நான் இங்கே எழுத போகிறேன். n ஸ்கொயருக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போய் இங்கே எழுத போகிறேன் நான். சரியா? எழுதலாமா? ஓகே. ஸோ இது வந்து நமக்கு RHS இல்லைம்மா? சரி, மேலே sin ஸ்கொயருக்கு பதிலாக 1 minus cos square a divided by 1 minus cos a. சரியா? ஓகே, மேலே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் வந்து காசுக்கு மட்டும் தான் இருக்குது. 1க்கு இல்லையா? நம்ம 1க்கு நம்ம போட்டுக்கலாம்ல. 1 ஸ்கொயர் எத்தனாலும் 1 தான். ஓகே, ஸோ மேலே உள்ளது வந்து எந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் இருக்குது? இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இப்போ அதை நம்ம எப்படி ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1 plus cos a இன்ட்டு 1 minus cos a. ஸோ அதே மாதிரி சேம் டிவைடட் பை 1 டினாமினேட்டர். ஸோ இப்போ பாருங்கள், எந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணலாம்? இந்த டேர்ம். ஸோ நமக்கு ஃபைனலி நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 1 plus cos a. LHSம் RHSம் நமக்கு சேம் ஆன்சர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ LHS அண்ட் RHS both of them equal to 1 plus cos a. That's all. The problem solved. Okay, so a simple problem. So இந்த question தான் நமக்கு வந்து prove that questionல, அதாவது prove that தான் RHSன் தனித்தனியாக எடுத்து ரெண்டுத்துக்கும் சேம் ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியாமா? ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். வீடியோ பார்க்குறது யூஸ் கிடையாது, அந்த சம்மை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேமா?